Hi dreamers, welcome to Dreams Unfolded. நான் உங்க ஜென்சி. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட் மீல்ங்க. நமக்கு வெஜிடேரியனுக்கு இதை விட்டால் அடிச்சிக்க வேறு எந்த ரெசிபியும் கிடையாது. வேறு ஒன்றுமே இல்லைங்க, கூட்டாஞ்சோறு தான். ஆனால் எங்கள் ஊரில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். அது எப்படின்னு பார்த்துடலாமா? நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா வேக விடுறதை விட ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி மட்டும்தாங்க செய்வீங்க. இது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு, இதுதான் ரேஷியோ. அதை நல்லா கழுவி நம்ம இந்த மாதிரி வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது பாட்டுக்கு அது அந்த சைடில் இருந்து வேகட்டும். நம்ம இந்த சைடில் தேவையான காய்கறிகள் கட் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸ்டீலில் மட்டும் செஞ்சிடாதுங்க, கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். அப்புறம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துறாதுங்க. இதை விட்டால் இதுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, சீரகம், அப்புறம் நம்ம பூண்டை நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட்டோன்னா பசங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்படின்னா அது எப்படியும் மிக்ஸ் ஆகி உள்ளே போயிடும். அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் ரொம்ப குட்டியாக வெட்டுவேன். பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, 4 மிளகா, 4 காஞ்ச மிளகா, அப்புறம் வெங்காயம், மஞ்சள், உப்பு, காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மற்ற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட் அப்படி ரொம்ப காமனான காய்கறிகள் எடுத்துருக்கேன். ஆனால் வீட்டில் எந்த காய் இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் நான் கொஞ்சம் பட்டாணியை நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன். நான் அதையும் சேர்த்துருக்குறேங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டை கூட்டி கொடுத்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சோயா அப்படிலாம் கூட சேர்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடாதுங்க. இதுக்கு இந்த பச்சை பட்டாணி கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஸ்பைசஸில் நான் இன்றைக்கி சில்லி தூளும் மல்லித்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துருக்குறேன். சீரகத்தூள் ரொம்பவே டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கோங்க. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை மட்டும் நீங்கள் கூட்டாஞ்சோறில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ செஞ்சாலும் முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்கங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி பருப்பு தனியாக வெந்துட்டு இருந்தாலும் அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. ஆனால் இந்த ஸ்டெப்பு நெய்யுங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் எடுத்து விட்டு பாருங்க, வீடே கமகமக்குங்க. நம்ம அருமையான அல்டிமேட்டான கூட்டாஞ்சோறு ரெடிங்க. இப்போ அடுத்தது ஒரு சைட் டிஷ். இந்த கூட்டை இந்த சாப்பாடுக்கு அடிச்சிக்க வேற எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் இது கூட வச்சு சேர்த்து பாருங்க. தேங்காய் நெல்லி செய்யுங்க. கடுகு வெடிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் சில்லி தூள், கொஞ்சம் மஞ்சள், உப்பு, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக தேங்காய் துருவல். அவ்வளோதான், அல்டிமேட்டான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. எல்லாம் தயாரானதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக முக்கியம் பிகிலு. நாங்கள் பருப்பு சாதம், பருப்பு குழம்புக்கு கண்டிப்பாக தயிர் பச்சடி எடுத்துப்போம். அதை சேர்த்துட்டு நம்ம கூட்டையும் வச்சுட்டு 2 அப்பளம், அப்புறம் நல்லா கொதிக்க கூட்டாஞ்சோறை வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். யம்மியான மீல்ஸ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.